ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெற்றிலை நன்மைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் வளர்க்கலாமா வேணாமா சொல்லிவிட்டு நிறைய பேருமே வந்து வளர்க்காம விட்டுடுறாங்க. அதாவது வீட்டுக்கு வாசப்படிக்கு நேராக வந்து வளர்க்கக்கூடாது. வேறு எந்த திசையில் ஒன்றா வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். வெற்றிலையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தினமும் நம்ம வந்து ஒரு வெற்றிலை நம்ம சாப்பிட்றது மூலம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பெரியவங்க ஃபாலோ பண்ணது என்னென்னா, செரிமானத்துக்கு மதியம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வெற்றிலை மென்று முழுங்குவாங்க. அதேமாதிரி நைட்டு சாப்பிடும்போது திடமான உணவு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடும்போது வெற்றிலை கொஞ்சோண்டு மென்று சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு போட்டு சாப்பிட்றாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து கேன்சர் வரும். பாக்கு போட்டு மென்று இப்போ ஐயோ வெத்தலை போட்டு போடக்கூடாது டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் எதனால் சொல்கிறாங்கன்னா, நம்ம அது கூட வந்து பாக்கு வச்சு சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதனால தான் வந்து கேன்சர் வருது. நீங்கள் வெறுமனா வெற்றிலை மென்று நீங்கள் முழுங்கினீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி தரும், ரொம்ப ஆரோக்கியமும் தரும். இதில் வந்து நிறைய வாழ்வு பிரச்சனை, அப்புறம் செரிமான கோளாறு, மூட்டு வலி, அப்புறம் வந்து நம்ம வந்து வாயில் துர்நாற்றம் அடிக்குது பார்த்திங்களா, நிறைய பேர் பேசும்போதே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெற்றிலை அப்படியே மென்று நீங்கள் முழுங்குனீங்கன்னா வாய் துர்நாற்றம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். தினமும் ஒரு வெற்றிலை சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே ஒரு வெற்றிலை கொடியை வளர்த்து பாருங்கள். ஒரு தொட்டிலையோ உங்களுக்கு மண் தரை இருந்தால் மண் தரையிலையோ வச்சு பாருங்கள். இதில் வந்து நிறைய வந்து தெய்வீக மனம் இருக்குது. நம்ம ஒரு கோவிலுக்கு போனாலோ, நம்ம வீட்டில் ஒரு பூஜை, ஒரு நல்ல விசேஷம் இருந்தாலோ, அதாவது பாக்கு மாற்றுவாங்க, வெத்தலை பாக்கு மாற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போதும் வந்து நம்ம பூஜை அறைக்கு வந்து நம்ம வெத்தலை கண்டிப்பாக நம்ம வந்து வைக்காமல் பூஜை பண்ண மாட்டோம். டெய்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது வெத்தலையில் தீபம் ஏற்றலாம், விநாயகருக்கு தீபம் ஏற்றலாம். அதாவது தீராத கடன்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுங்களே, வெற்றிலை தீபம் அப்படி ஏற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கும்போது வெற்றிலையில் வந்து இந்த விளக்கு நம்ம ஏற்றிட்டு அது மேலே சூடு பண்ணி, அது அப்புறம் குழந்தைங்களுக்கு கை நம்மளுக்கு பொறுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நெஞ்சு பகுதியெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சளி, அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ நிறைய பேர் செடி எப்படி வளர்க்குறது, கடன் பிரச்சனைலாம் நிறைய இருக்குது எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. ஒரு வெற்றிலை கொடி வாங்கிட்டு வந்து நீங்கள் தொட்டியில் வைக்கும்போது நிறைய காயின்ஸ், ஒரு 5 ரூபா காயின், 2 ரூபா காயின்லாம் வச்சு மஞ்சத்தூள்லாம் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வந்து வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். வெற்றிலை கொடி வளர்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்திலே இருந்தீங்க. நான் பேசுனதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு தகவலோடு உங்களுக்கு வந்து நான் வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.